Hi friends, welcome to TN E-Survey channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா PSTM சர்டிபிகேட் விண்ணப்பித்த நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட சந்தேகங்கள் மற்றும் PSTM சர்டிபிகேட் விண்ணப்பித்தவர்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், தலைமை ஆசிரியர் கையெழுத்து இல்லாத PSTM செல்லாதா? இந்த கேள்விதான் நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. மேலும் சில பேர் வாட்ஸ்அப் மற்றும் ஃபோன் கால் மூலமாகவும் கேட்டிருந்தீங்க. இதுக்கான பதில் என்னன்னா, பொதுவா PSTM சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணும்போது ஆர் பிரிண்ட் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கான சர்டிபிகேட் வரும். இந்த சர்டிபிகேட்ல கடைசியா கீழே பாத்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் ஹெட்மாஸ்டருக்கு மேல அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் நேம் மட்டும் தான் இருக்கும். ஆனா கையெழுத்து இருக்காது. இதுக்காக உங்க சர்டிபிகேட் செல்லாதுன்னு நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். இதுலயே பாத்தீங்கன்னா டிஜிட்டல் சைன்டு பைன்னு ஒரு வேர்டு கொடுத்திருப்பாங்க. எடுத்துக்காட்டு, உங்க இன்கம் சர்டிபிகேட் மற்றும் நேட்டிவ் சர்டிபிகேட் போன்ற எல்லா சர்டிபிகேட்லயும் அந்த அதிகாரியுடைய பெயர் தான் இருக்கும். ஸோ இது இணைய வழியில் கையெழுத்திடப்பட்ட சான்றிதழ் என்பதால் 100% செல்லும். நெக்ஸ்ட், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது இன்வாலிட் ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் என்ற எரர் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி எரர் வந்தவங்க திரும்பவும் ரீஅப்ளை தான் பண்ணணும். அடுத்தது, நீண்ட நாளா உங்க அப்ளிகேஷன் பெண்டிங்ல இருந்ததுன்னா உங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட PSTM சர்டிபிகேட் அப்ரூவல் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.